அகல்யா, டைம் ஆச்சு பாரு. வேன் வந்துடும், கிளம்பு. சார் முடிச்சிடலாம் சார், இன்றைக்கே அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் சார். கிளம்பிட்டேன் சார், குழந்தை ஸ்கூலில் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. முடிச்சிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அந்த ஃபைல் கொடுத்துடலாம் சார். அவ்வளோ 5 மினிட்ஸ் வந்துடும். ஹலோ, டீ கடைக்கு வாடா. இன்றைக்கும் நைட் ஷிஃப்ட். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதான் இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாது. அகல்யாவை நீ போய் பார்த்துக்கோ, அவள் வேறு வீட்டில் தனியாக இருப்பா. டாக்டர், நான் அகல்யா அப்பா. நீங்கள் தான் அந்த குழந்தையோட அப்பாவா? ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டீங்க? சரி, மாத்திரலாம் எழுதி கொடுத்துருக்கேன், போய் வாங்கிக்கோங்க. இந்த டாக்டர் கொடுத்தாரு. ஹலோ. சொல்டா. இந்த நேரத்தில் ரொம்ப பயமாக இருக்குடா. அகல்யா மூச்சு விட மாட்டா, தூங்க கஷ்டப்படுறாடா. என்னடா சொல்கிறேன்? என்னாச்சு? ரொம்ப பயமாக இருக்குடா, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிலடா. சிச்சோ, சரி, நீ எதுக்கும் பயப்படாத. நான் டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம். குட் மார்னிங் டாக்டர். வாங்க உட்கார். உங்கள் பேர் என்ன? அகல்யா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். செக்கப் பண்ணிடலாமா? ஒன்றும் பயப்பட வேணாம். பாப்பாவுக்கு என்னாச்சு? டாக்டர், அவர் மூச்சுட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆல்ரெடி ஒரு டாக்டர் பார்த்தோம்.
திரும்பிக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்து வெளியே விடுங்க. டாக்டர் அகல்யாவோட ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தேன். பாப்பாவுக்கு பிராங்கியல் ஆஸ்மா தான். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் இருந்திருக்கா? இல்லை டாக்டர். இப்போது வேறு ஏதாச்சும் ஸ்மோக்கிங் இல்லை ஃபேக்ட்ரி இல்லை வேறு ஏதாச்சும் பொல்யூஷன் மூலிமா காசு இருக்கலாம். ஒன்றும் பயப்பட வேணாம், பிரச்சனை இல்லை. நான் கொடுக்குற மெடிகேஷன்ஸ் வச்சு இதை பார்த்துக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் தான் இந்த குழந்தைக்கு சொல்லித்தரணும், சரியா? அடல்ட்ஸ்க்கு ஆஸ்மானா நாம் இன்னேலரில் ட்ரக்ஸ் கொடுப்போம். இன்னேலர்ஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ் தேன் ஓரல் மெடிகேஷன்ஸ். பட் குழந்தைங்க அடல்ட்ஸ் மாதிரி ப்ரிசைஸாக இன்னேலர் யூஸ் பண்ண முடியாததுனால நம்ம ஸ்பேசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ட்ரக்ஸ் ஸ்பேசரில் லோட் ஆனவுடனே குழந்தைங்க நார்மலாக மவுத் ப்ரீத் பண்ணாலே போதும். ட்ரக்ஸ்னால் ஆஸ்மாக்கு பிராங்கோடைலேட்டர்ஸ் கொடுப்போம். ஆல்யாவுக்கு ஃபார்மெட்ரால் ப்ளஸ் பியூடிசனேட் கொடுக்குறோம். 2 puffs twice a day through a spacer. அண்ட் முக்கியமான விஷயம், இன்னேலரும் ஸ்பேசரும் பாப்பா கூட எப்பயும் இருக்கணும். என்னடா இவன் ஓவராக பண்ணுறான்? மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர் என்னடா சொன்னார்? என்னதான் ஆலியாக்கு அந்த ஸ்ப்ரே ஆஸ்மா ட்ரிகர் பண்ணியிருந்தா, உங்களுடைய ஸ்மோக்கிங் ஹேபிட் ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர். ஸ்ட்ரெஸ் அட்வென்ச்சர்னு எந்த காரணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இது உங்களை மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு உண்டாக்கும்.